நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னாக்கா, முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டா நேதாஜி அவர்களை பிரிக்கவே முடியாது. நேதாஜி கேரக்டரும் அதில் இவர் பண்ணியிருக்காரு, சத்யகுமார் சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. நேதாஜி பற்றின உங்களுடைய புரிதல் என்னவா இருந்தது இந்த படம் நடிச்சதுக்கப்புறம்? இல்லை அவரை பற்றி ஏதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை அவரை பற்றின படம் ஏதாவது எடுக்கணும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்ததில்ல. சுதந்திர போராட்டத்திலே கூட காந்தி அவர்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாருனாக்கா, நேதாஜி அவர்கள் வந்து முற்றிலும் முதலமாக வேறொரு வழி தேர்ந்தெடுத்தார். நீங்கள் கூட சில காட்சிகள்லாம் படமாக்கியிருக்கீங்க, அதில் அவர் பயிற்சி மேற்கொண்டதெல்லாம் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய தலைவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வச்சு படங்கள் வந்திருக்கு நிறைய. பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அது இதெல்லாம் படங்கள் வந்திருக்கு. பட் எங்கேயுமே அவங்க தேவரை டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு லைனில் அப்படியே போயிட்டாங்க. பட் நாங்கள் தேவரை வந்து படத்தை வந்து நேதாஜி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நேதாஜி வரும்போது கை தட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை, உசிலம்பட்டி, ராம்நாட்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்படின்ட்டு இவங்களுக்குலாம் இந்த பேரை வச்சு பழக்கம் ஆயிடுச்சு. நேதாஜியை பார்த்தா கை தட்டுவாங்க, நேதாஜியை கும்பிட்றாங்கன்னா இது காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான்.